கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கார், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார். இன்னைக்கு 3/12/2024 அன்னைக்கு, அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். எல்லாருக்குமே செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். அது தவிர பார்த்தாலேயானால் சுக்கிரன் எவ்வளவு நாளாக தனுசுல இருந்தவர் 3/12 அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு பெரிய ஏற்றம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ராசிக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வரச்சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி. பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். 2 வகையான சதுர்த்திகள். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு, தேய்பிறையில் வர்றதை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலேயானால் அங்கே கேட்கிற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி அன்றைக்கி, 5/12/2024 அன்றைக்கி வர சதுர்த்தி. அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது. சதுர்த்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்துடுறது அடுத்த நாள் அன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தாலேயானால் சஷ்டி விரதத்தினால எல்லாவித துன்பங்களும் உடல் நிலையில் ஏற்றம் வரும். ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால. அதை தவிர கடன் எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். புதுசாக முயற்சிகள் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது இந்த வாரம் 2/12/2024 8/12/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவின் பார்வையில், வக்கர குருவின் பார்வையில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறது, அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றம். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்கார். இந்த வாரம் 2ஆம் தேதி 2/12/2024 3ஆம் தேதி காலத்தால் வரலும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனையில் இருக்க. சுக்கிரன் மகரத்துக்கு 3ஆம் தேதி அன்றைக்கி மாறிடுறார். இந்த காலகட்டம் வரலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு
6ஆம் இடத்தில் சனி பகவான் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர எல்லா போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய செய்தி வரும். நண்பர்கள் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3-8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் இந்த வாரம் 3ஆம் தேதி அன்னைக்கு. அது ஒரு நல்ல ஏற்றம். ஏன்னா 3-8 அதிபதி உச்சம் பெற்று போகிறது நல்ல ஒரு ஏற்றம். உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 3ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சந்திர பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க. பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்ற அதாவது செவ்வாயும் சுக்கிரன், அதாவது செவ்வாயும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணம் வருவதற்கு எந்த ஒரு கம்மியும் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். அது 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி இரவு 11 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வேலை, அதாவது புதுசாக நீங்கள் வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வீடு எல்லாமே நல்லபடியாக விலை போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா குரு பகவானின் பார்வை இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்த சனி பகவான், செவ்வாயின் பார்வை இருந்தாலும் வக்கரம் பெற்ற செவ்வாய் நீச்ச செவ்வாயாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய வீட்டிற்கு புதிய இது உருவாகும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போகும்போது புனர்ப்பு யோகம் ஏற்படுறது. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதுவும் கன்னியா ராசிக்காரர்கள் இந்த இதில், அதாவது புத்தகம் சம்பந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அதை தவிர புத்தகம் எழுதுகிறவங்க, கவிஞர்கள், கதை கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு இந்த வாரத்தில் வந்ததே, ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா ஹயக்ரீவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஹயக்ரீவரை வணங்குறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுட்டு துளசி மாலையும் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.